Hey guys, welcome back to another video. லாஸ்ட் டைம் நான் போட்டிருந்த ஒரு ஆஃப் ரோட் வீடியோவுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வீடியோ பார்த்துருந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாஸ்ட் வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் ஆஃப் ரோடு இன்னொன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக போகணுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு இப்போ தான் கிளம்புவோம் வண்டி எடுத்துகிட்டு. ஓகே, ஸோ இங்கேருந்து கிளம்புவோம். அந்த ஊர் பேர் பார்த்திங்கன்னா பொகிலிரேவுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது எங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா பூதகூர் ஃபாரஸ்ட் அந்த ஏரியாவில் தான். எங்கே நம்ம இன்னும் வரல. ஸோ இங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் மேலே வரும்னு நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆஃப் ரோட் செக்ஷன். இன்றைக்கி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இங்கேயே என்னடா ஆஃப் ரோடு மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? எங்கள் ஊர் ரோடு எப்படி தான் இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் மட். ஓ, பக்கம் எங்கள் ஊரில் வாலிபால் டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க கைஸ். ஓ லாஸ்ட் டைம் நான் வந்து ஹிமாலயன் ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தேன். ஸோ இப்போ நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க வண்டி வந்து எக்ஸ்பல்ஸ் 200. ஸோ இதில் ஏபிஎஸ் கிடையாது, ஓன்லி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். ரியர் ஏபிஎஸ்ன்றது இதில் கிடையாது. நம்மளால் அந்த வண்டியில் ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி ஓட்டுறானா இல்லை ஆனில் வச்சு ஓட்டுறானான்னு தெரியல. இது வண்டி உண்மையில் சொல்கிறேன், லாஸ்ட் டைம் அவன் வீடியோவில் சொல்லியிருந்தான் லைட் வெயிட் ரொம்ப ஃபன்னாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. என்னோடய ஒப்பீனியன் அதுதான். இது பார்த்திங்கன்னா அவனோட வண்டி, அந்த முன்னால் போகிற ஹிமாலயன் தான் நம்மளோடது. வண்டி ரொம்ப லைட் வெயிட், எந்த ஒரு ஃபீலும் தெரிய மாட்டேங்குது. ஆஃப் ரோடெலாம் சும்மா காற்று மாதிரி ஓட்டலாம். லாஸ்ட் டைம் வீடியோவில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டோம், உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ரகிள். ஏன்னு கேட்குறீங்களா? அந்த ஹிமாலயனோட டயர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த டயர் வந்து ஆஃப் ரோடுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கோஆப்ரேஷனே கிடையாது. அது பட் இந்த வண்டியில் இருக்கிற டயர் வந்து அப்படி கிடையாது. ஆஃப் ரோடில் கொஞ்சம் க்ரிப் கிடைக்கும் இந்த டயர் பார்த்தீங்கன்னாக்க. ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட் மல்லானூருன்னு சொல்லி ஒரு ஊர் வரும். அந்த ஊருக்குள்ளே அடவி பூதுகுடு அந்த ஊருக்குள்ளே போகிற வழி வரும். ஓகே, இந்த ரைடிங் ஜாக்கெட்டோட ஜிப்பை போட மறந்துட்டேன். ஸோ விண்ட் பிளாஸ்ட் பயங்கரமாக இருக்குது, அதாவது வண்டியை வாபிள் பண்ணுற அளவுக்கு இருக்குது. நவ் ஐ திங்க் வி ஆர் குட். போட்டிருக்கான்னு பார்த்தீங்களா? இந்த கட் அவுட்ரு வந்து எங்கள் ஊரில் பண்டிகை நடந்தது, அதாவது 2 days பேக் நடந்தது. ஸோ அதுக்காக போட்டிருந்த கட் அவுட்ரு தான், அதெல்லாம் இன்னும் ரிமூவ் பண்ண காணும். இந்த வண்டியை பற்றி நிறையவே பேசணும்னு நினைக்கிறேன் கைஸ். உண்மையிலே இது அவ்வளோ ஒரு லைட் வெயிட், ஈஸி டு ரைட் அப்படி தான் சொல்லுவோம். என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா. பட் ஹிமாலயன் வந்து அது கொஞ்சம் பவர்ஃபுல் தான், கொஞ்சம் இல்லை நிறையவே, பட் ஓவர் வெயிட். ஸோ முன்னாடி போகிற அந்த ஹிமாலயனோட வெயிட் என்னென்னு கேட்டிங்கன்னா நியர்லி 192 kgs வரும். ஸோ இது வித்தவுட் பெட்ரோல் போட்டிங்கன்னாக்க ஒரு 14 லிட்டர் அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 kgs வெயிட். அப்புறம் நம்ம வெயிட், இது எல்லாமே சேர்த்து ஆஃப் ரோடில் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பட் என்ன பண்ணுறது, ஆசைப்பட்டோம் வாங்கிட்டோம். பட் ஹைவேஸில் பொறுத்த வரைக்கும் அதை அடிச்சிக்கிறதுக்கு எந்த ஒரு வண்டியுமே கிடையாது, ஓப்பனாக சொல்கிறேன். பட் இந்த அதுக்கான காம்படிட்டர் KTM அட்வென்ச்சர் 390 அது ஒன்று தான் சொல்லுவோம், அது 1 இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரைம்ப் ஸ்பீட் 400, அதில் ஸ்க்ராம்ப்ளர் 400ன்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டானா. அது 1 year முன்ன ஒரு ஓவரால் அட்வென்ச்சர் பைக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அதை நானும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட் அது வாங்கலாம் தான் ஒரு பிளானில் இருந்தோம். பட் சம்ஹவ் என்னன்னா மைண்ட் சேஞ்ச் ஆகி அதில் சர்வீஸ் இஷ்யூ அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டி இல்லை அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்ததுனால தான் அதை வாங்காமல் ஓரம் தள்ளி வச்சுட்டாரு.
பட் கேடிஎம் வாங்கலான்னு தான் பிளானில் இருந்தோம். அது ஒரு பட்ஜெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 4க்குள்ளே முடிக்கணும்னா அது ஒரு 4,70,000 அந்த மாதிரி வந்ததுனால ஸோ அதை அஃபோர்ட் பண்ண முடியலை நம்மளால். ஓகே, இது ரெக்கார்ட் ஆகுது என்னன்னு தெரியல. லாஸ்ட் டைம் ஒரு 5 மினிட்ஸாக எந்த ஒரு வீடியோவும் ரெக்கார்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஷிட். மலானூர் கிட்ட வந்துட்டோம். இந்த ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஸோ இதுதான் மலானூர். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஊர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும். அங்கே எல்லா கலரில் ஒரு டேங்க் இருக்குது. அது நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்களேன்னு தெரியல. வரும்போது நான் கண்டிப்பாக காட்டுறேன். இது ஒரு லோக்கல் ஸ்டாப் தான். எல்லா ட்ரெயினுமே எங்கள் ஸ்டாப் கிடைக்காது. ஒரு சில ட்ரெயின் வரைக்கும் தான் கிடைக்கும். இந்த மெமோ லோக்கல் ட்ரெயின் வரும் பார்த்திங்களா, ஈவினிங் மார்னிங் அந்த மாதிரி ட்ரெயின். ஸோ இதுதான் கைஸ் மலானூர். ஒரு சின்ன டவுன் மாதிரி. இது பொருள் வீட்டு பொருள் வாங்கினாலும் நியர்பைன்றதுனால தான் அங்கே வரும். ஸோ இங்கே இருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டாக இந்த வழி தான். ஸோ இந்த வழியிலே ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட பக்கமாக போகணும். இந்த ஏரியா ஃபுல்லாக சிக்கன் சென்டராக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், ZPHS பொன்னாங்கூர். ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஜில்லா பரிஷத் ஹை ஸ்கூல்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதாவது 6th to 10th கிளாஸ். ரீசெண்டாக அந்த கேமராவோட செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம், அதாவது கேமரா ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணி 2 மினிட்ஸுக்கு அப்புறம் அது ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுருந்தேன். ஏன் எனேபிள் பண்ணி வச்சேன்னு கேட்டிங்கன்னா பேட்ரி ட்ரைன். ஸோ உண்மையில் இந்த கேமரா வந்து நல்லாவே ஹீட் ஆகுது. அதுவும் 4K 60 FPS ஷூட் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஒரு 40 டிகிரி 45 டிகிரி ஹீட்டுக்கு மேலே ஆகுது. ப்ளஸ் நம்ம அவுட்டோர் டெம்பரேச்சர் எல்லாமே சேர்த்தோன்னா இன்னும் சில நேரத்தில் கேமரா ஷட் டவுன் ஆகிற சுச்சுவேஷன் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் நான் அந்த ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது மிரரில் நானே ஒரு செகண்ட் ஷாக், என்னடா அது வீட்டுக்கிட்ட இருந்து ஆன் பண்ணோம்ல இல்லையான்னு தெரிலன்னு யோசிச்சேன். இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது. ஓகே, ஸோ இது வந்து பூதுகூரோட ஸ்டார்ட். ஐ மீன் இப்போ தான் ஊருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய தடவை இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் விசிட் பண்ணி நைட் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இங்கே. ஓகே, இது ஒரு ZPHS ஸ்கூல், அடவி பூதுகுரு. இந்த ஊரோட ஹை ஸ்கூல் அதே தான். ஃப்ரம் 6th to 10th கிளாஸ். ஆளுங்கள்லாம் என்னன்னு தெரியல, ஃபுல்லாக ஒரு கூட்டமாக இருந்தாங்க பாருங்கள். இது வந்து இந்த ஊருக்குள்ளே பொதுவாக சீட்டி நடத்துவாங்க. ஸோ ஊரில் யாராவது ஒரு ஆள் கொஞ்சம் படிக்க இல்லாத தெரிஞ்சவங்களை ஏஜெண்ட்டாக தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்களே மந்த்லி ஒரு 5,000 10,000. பாப்பா பாய். பாப்பாவுக்கு பை சொன்னால் அது பார்க்கவே மாட்டேறாங்க. நான் ஸ்கூல் ஏஜில் இருக்கிற போதெல்லாம் இந்த ஊர் எங்கே இருக்குது என்னென்னலாம் எனக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. நான் +2 முடித்ததுக்கப்புறம் தான் இந்த ஊர் ஒன்று இருக்குது, இங்கே ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய என்ஜாய்மெண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இங்கே ஒரு வழி தெரியுது பாருங்கள், இந்த வழியே கிடையாது. காலேஜ் டேஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுக்கிட்ட இருந்து ஆட்டோ பிடிச்சி வந்து இந்த மலானூர்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஏரியாவிலேருந்து இங்கே வரையும் நடந்தே இந்த ஊருக்குள்ளே ஃபாரஸ்ட்டில் வந்திருக்கோம். ஓகே, ஹியர் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் அவர் டெஸ்டினேஷன். புரியல, ஆஃப் அவ்வளோதான். கொஞ்சம் தூரம் போயிட்டு அச் ஃபார் பிரேக் உனக்கே தெரியும். ஸோ பார்த்து நடு. ஓகே, ஸோ கைஸ் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே கீழே தார் ரோடு போகுது பார்த்தீங்களா, இது ஊருக்குள்ளே போகிற வழி. இது கிட்டத்தட்ட ஒரு 30-40 மேற்பட்ட வீடுகள்லாம் இங்கே கட்டி ஃபேமிலியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க.
ஸோ அந்த தார் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தார் ரோடு வந்து அடவி பூதிபுரன்ற ஒரு ஊருக்குள்ளே போகிறது. இங்கேருந்து பாருங்க எதுவும் தெரியாது. ஸோ நம்ம ஆஃப் ரோட் செக்ஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறையெல்லாம் விறகு வெட்டியிருக்காங்க. மொத்தம் காடெல்லாம் தீப்பிடிச்சி எரிஞ்சிருக்கு. ஓ, இந்த வீல் கண்டிப்பாக ட்ரிஃப்ட் ஆகுது கைஸ். பட் பெருசாக வெயிட் எதுவும் தெரியல. நம்ம ஹிமாலயன் முன்னால் போயிடுச்சு நம்ம பையன். ஓகே, பயங்கரமாக டஸ்ட் விழுது கண்ணில். அப்போ ஒரு கிளாஸ் இறக்கி விட்டுருப்போம். ஸோ இந்த இடத்துல கூட ஃபேமிலிஸ் இருக்காங்க பாருங்கள். வா வா வா. போக போக தான் ரோடு இன்னும் மோசமாக இருக்குது அந்த இடத்துல. அதாவது மழை வந்து கம்ப்ளீட்டாக ரோடு இல்லாமல் போயிருக்கிற இடமெல்லாம் இருக்குது. முன்னாடி போய் டஸ்டெல்லாம் எழுப்பிட்டோம். பாவம் விறகு வெட்டி தூக்க முடியாமல் இருக்காங்க போல 2 லேடிஸ். மழை பெய்ஞ்சதுக்கு காரணமாக பயங்கரமாக ரோடெல்லாம் கொஞ்சம் வெட்டாக இருக்குது. அதாவது நேற்று நைட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வண்டியோட வீல் அப்படியே ஒரு மாதிரி சேத்துல ஸ்கிட் ஆன மாதிரி ஆகுது. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்த்தேன். இங்கேருந்து வழி. ஸோ இங்கே ஒரு வழி போகுது பார்த்தீங்களா. இந்த வழி வந்து இன்னொரு ஆஃப் ரோடு ஏரியா. அது ஊர், அந்த ஏரியா பேர் வந்து கூட்டாளுன்னு சொல்லுவாங்க. கூட் ஆறான்னு தெரியல. ஸோ அது ஒரு 3 ஆறு கலக்கிற இடம்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். இந்த வண்டியில் சேட்லிங் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இல்லை. பட் ஹைட்டு ஜாஸ்தியாக இல்லை, என்னோடய ஹைட்டுக்கு செட் ஆகலையா என்னன்னு தெரியல. ஸோ வழி இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் ரொம்ப மோசமாக இருக்குது. வழியே எதுவும் இல்லாமல் இந்த டிராக்டர் போகிற வழி மாதிரி தான் இருக்கும் அது. இன்னொரு 1 மந்த்துக்கு அப்புறம் இந்த ஏரியா பக்கம் வந்தோம்னா கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் க்ரீனரி. பார்க்குறதுக்கே ஒரு க்ரீன் பார்க்குள்ளே போன மாதிரி தெரியும். அது அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக சம்மர், ஸோ தண்ணி பிரச்சனையாக இருந்ததுனால காட்டில் நிறைய செடி எல்லாமே செத்து போய் எதுவுமே எல்லாம் காஞ்சி போயிருக்கு. எதுவுமே பச்சைன்னே தெரிய மாட்டேது அந்தளவுக்கு. ஒரு கொஞ்ச நாள் இப்போ தான் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸாக இருந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் மழை வந்துருக்கு. ஒரு 1 மந்த் நம்ம கேப் கொடுத்தோன்னா கண்டிப்பாக பார்க்குறதுக்கு வேறு லெவலில் தெரியும் அந்த ஃபாரஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன். அது நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அதில் பயங்கரமாக ஸ்லைட் ஆகுது. ஸ்லைட் ஆகுறது ஒன்று, நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியணும் ஒன்று. அது ஏன் அப்படின்னு தெரியல. பட் அந்த ஹிமாலயனோட ரியர் பிரேக் கேலிபர்ஸ் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. நம்ம ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பிரேக் அடித்தோம்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது அப்படியே ஆஃப் ரோட்டில் கண்ட்ரோலில் வர மாட்டேங்குது. ஒன்று லாக் ஆகுது, அப்படி இல்லை உங்களுக்கு லாக் ஆகாமல் ஸ்லைட் ஆகாமல் போனோம்னாக்க ஏபிஎஸ் ஆன் பண்ணி தான் ஓட்டணும். ஸோ ஆஃப் ரோட்டில் ஏபிஎஸ் ஆன் பண்ணி ஓட்டுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் வண்டி பிரேக் போட்டால் கண்ட்ரோல் வராது. அது நான் ரீசெண்டாக ஷோரூமில் செகண்ட் சர்வீஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு, இதை கொஞ்சம் பாருங்கன்னா பிரேக் அந்தளவுக்கு இல்லை, இது ஏபிஎஸ் ஆஃப் பண்ணால் கம்ப்ளீட்டாக லாக் ஆகுது, ஆன் பண்ணால் அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குது. ஹைவேல ஒரு நாள் ஜஸ்ட்டு ஸ்கிட்டாக இருக்கும். எப்படி ஆச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 70 80 ஸ்பீடில் வந்துட்டுருக்கேன் ஒரு கார்னரிங். அங்கே பிரேக் பண்ணும்போது அது ஒரு செகண்ட் அப்படியே லாக் ஆகி வீல்ஸ் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு மைன்யூட் செகண்டில் ஒரு ஜெர்க் கொடுத்து அப்படியே நார்மல் ஆகிடுச்சு அது. ஸோ
அது கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு கீழே ஸ்கிட்டாகி விழுந்திருப்போம். அதுக்காகவே சொல்லிவிட்டு செக் பண்ண சொன்னேன். அவங்க என்ன கேட்குறாங்க, ஷோரூமில் நீங்கள் இந்த ஸ்கிட் ஆச்சுன்னு சொன்னீங்க பார்த்தேன், அந்த ஸ்பீடில் போகும்போது அந்த செகண்டில் ஏபிஎஸ் லைட் ஆனில் இருந்தது ஆஃபில் இருந்தான்னு கேட்குறாங்க. நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும். பட் ஆக்சுவலாக இண்டிகேட்டர் இங்கே வரும் டிஸ்பிளேயில் அதுக்கிட்ட. ஸோ அந்த ஏபிஎஸ் ஒரு லைட் வந்ததா இல்லையா, அதை நீங்கள் பார்த்தீங்களா, அப்சர்வ் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. தெரியல நான் சொன்னதுக்கு, சரி வண்டியை எடுத்துகிட்டு வாங்க, நெக்ஸ்ட் டைம் நான் செக் பண்ணிவிட்டு ஷோரூமில் அப்டேட் பண்ணுறேன் என்னென்னு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் போக முடியல. இங்கே நிறைய பேர் ஆடு மேய்க்கிறாங்க கைஸ். இந்த ஊருக்குள்ளே நிறைய ஆடு மாடு ஏகப்பட்டதாக இருக்குது. முன்னால் ஒரு இடத்துல அது இடம் பேர் தெரியல எனக்கு, அதை அப்சர்வ் பண்ணோம். ஒரு 200-300க்கும் மேற்பட்ட மாடுகள் வந்து ஒரு பண்ணை மாதிரி வச்சு வளர்த்துனுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃப் ரோடில் கண்டிப்பாக நம்ம உக்காந்துட்டு வண்டி ஓட்டணுன்றது ஒரு பெரிய தப்பு. ஜம்ப். ஸோ நான் சொன்ன இடம் இதுதான். ஓ மை காட், சரி நம்ம நினச்சது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஏன்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்களேன், நான் காலேஜ் டேஸில் வந்தபோது ஒரு ஃபோட்டோ இருந்தது என்கிட்ட, அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம வரும்போது ரோடே இருக்காது கைஸ். இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், இந்த காண மாதிரி அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்த இடத்த ரீசெண்டாக எல்லாம் சதுரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த பள்ளம் அவ்வளோ டேஞ்சர்லாம் இல்லை. இட்ஸ் லுக்ஸ் லைக் அ நார்மல் ரோட். ஓகே, இந்த வண்டி என்னன்னு தெரியல, பயங்கரமாக ஆஃப் ஆகுது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஸ்பாட் இன்னொன்று இருக்குது, அது பார்க்கலாம். அது அட்லீஸ்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சில் இருக்கா, இல்லை அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் ஜேசிபி எல்லாம் வச்சு ரோடு ரெடி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ லெட்ஸ் see how it is. எல்லாமே ஒரு ஸ்லைட். என்ன சொல்லுது, நம்மால் வந்த ஸ்பீடில் வாட்டர் பாட்டில் கீழே விழுந்தது போல். ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஸோ எந்த இடம்னு பாருங்கள், அங்கே தெரியுதா அந்த மலை அடிவாரம் தான் நம்ம போக போகிற ஸ்பாட். ஜஸ்ட் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு யூட்டர்ன், அவ்வளோதான். யூஸ்வலாக ஹிமாலயன் பைக்குக்கு யாரும் டேங்க் கவர் போட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது அதுலேயும் டேங்க் கவர் போட்டாலும் நார்மலாக இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேங்க் கவர் போட மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு 3000-4000 ருபீஸில் ஒரு பெரிய டேங்க் கவர் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது போடுவாங்க. இதுதான் நான் சொன்ன இடம். பட் இந்த இடமும் அந்தளவுக்கு டேஞ்சராக இல்லை, நார்மல் ரோடாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஷட், அப்படியே ஒரு வியூ காட்டுறேன் பாருங்களேன். ஸோ அது பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்தது முன்னாடி, இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. லாஸ்ட் வீடியோவில் அந்த சின்ன ஆஃப் ரோடு ஏரியா தான், அது ஒரு ஹில் ஸ்டேஷன். பட் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டோம். பட் இங்கே இன்னும் அந்த ஒரு பெருசாக ஃபீல் தெரியல. ஓகே, இதுதான் நம்ம டெஸ்டினேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இது வந்து ஒரு பிள்ளையார் கோயில், அப்புறம் பெருமாளப்ப சுவாமின்னு கூப்பிடுவாங்க நம்ம விஷ்ணு. ஸோ பெருமாளப்ப சுவாமி கோயில் இருக்குது. கீழே போகலாமாடா. நம்ம யூஸ்வலாக பைக் இங்கே தான் பார்க் பண்ணுவோம். பட் நம்ம பண்ண வந்திருக்குது அட்வென்ச்சர்ன்றதுனால இங்கே பார்க் பண்ணுறது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, விட்டுருவோம்.
இதுதான் அந்த ஸ்பாட். இங்கே தான் நம்ம பைக்கை பார்க் பண்ணியிருக்கோம். இது உண்மையிலே பெரிய பெரிய மரம். எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியல. இங்கே பாருங்கள் காய்ஸ் எந்த மாதிரி இருக்கும். இது ஒரு ஆலமரம்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே ஒரு கூடு கட்டுற அளவுக்கு இருக்குது. அதாவது ஒரு அனிமல், ஏதாவது ஒரு இந்த கீரி புல்லை, அதாவது மங்கூஸ், அப்புறம் ராபிட், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனிமல் உயிர் வாழலாம். உண்மையிலேயே இது அவ்வளோ பெருசாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது உள்ள கம்ப்ளீட்டாக கேப் இருக்குது. பட் அது என்னால் பார்க்க முடியல. கேமராவில் ஃபுல்லாக பிளாக்காக தெரியுது. ஒரு சிலந்தி வலை மாதிரி பின்னி வச்சுருக்குது.